யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறது எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவரும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவர் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதனால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வாசகம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரை நீர் ஆசீர்வாதமாக தந்த நாளுக்காக நன்றிகளை வெளியிடுகின்றோம். எங்களுக்காக விண்ணிலிருந்து மலைக்கு வந்த ஆண்டவர் உண்மை நோக்கி பார்க்கின்றியா? நீர் எங்களுக்கு கிருபையை பாராட்டியிருக்கின்றேன். வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரை உமக்கென்று நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்தி எங்களை அழைத்திருக்கின்றேன். அழைத்த அழைப்பிற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் பங்குள்ளவர்களாக இருக்க நேர்களை பாராட்டும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதான திருப்பெயராலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலுமாக நாம் பாடின ஒரு பாடலில் அழகிய ஒரு வரியை நாம் சேர்ந்து பாடினோம். சிந்தை மகிழும் சிந்து புகழும் இன்று பரன் உமக்காய் கந்தை அணிந்து வந்து பிறந்தார் கன்னி மரியின் மைந்தனாய் என்ற ஒரு வார்த்தையின் மூலமாக ஆண்டவருடைய பிறப்பை நாம் பாடினோம். இந்த சிந்தை மகிழும் என்ற வார்த்தைக்கு அழகான ஒரு பொருட்கள் இருக்கின்றது. என்னவென்று பார்க்கும்போது இந்த சிந்தை மகிழ்கின்ற காலத்தில் மனதை மகிழ்விக்கும் என்ற ஒரு வார்த்தை அழகாக அவர்கள் கூறப்பட்டிருக்கிறார்கள். சந்தோஷப்படுத்தும் விஷயங்களை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய மனதையும் உள்ளத்தையும் அது ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தி மூலமாக நம்முடைய மனதையே நாம் மகிழ்விக்கின்ற வார்த்தைகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது சிந்து புகழும் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். இதை நாம் பார்க்கின்ற பொழுது இரண்டு விதமான பொருட்களின் மூலமாக அந்த வார்த்தையை நாம் பார்க்கலாம். என்னவென்று பார்க்கின்ற பொழுது ஒரு சிந்து சமவெளியில் ஓடுகின்ற ஒரு நதியாகவும் சிந்து சமவெளியில் உருவான ஒரு இசையாக நாம் பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டு வகையான சிந்து பாடலின் மூலமாக பாடல்களை ஏற்றுகிறார்கள். ஒன்று பார்க்கின்ற பொழுது காவடி சிந்தை என்ற ஒரு இசையும், இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது நொண்டி சிந்தை என்ற ஒரு வகையான இசை வகைகளையும் அவர்கள் இயற்றியிருக்கின்றார்கள். இப்படியாக சிந்து சமவெளியில் இருந்து உருவான ஒரு பாடல் வரிகளை நாம் கேட்டோம். கிறிஸ்துவ அன்பானவர்களே, அந்த பாடலின் வரி மூலமாக நாம் பார்க்கின்ற பொழுது கிழக்கில் இருந்து ஒரு நட்சத்திரம் நமக்கென்று உருவானது. அந்த கிழக்கில் இருந்து உருவான அந்த நட்சத்திரத்தின் மூலமாக ஒரு புதிய ஒரு விடியலையும் புதிய ஒரு ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடியதாக இறைமகனாம் இயேசு கிறிஸ்து நமக்காக
இருக்கின்றோம். இன்றைய தினத்தில் 2 பிறப்புகள் நம் மத்தியிலே நம்மை வியந்து பார்க்கக்கூடியதான அளவிற்கு பிறந்திருக்கின்றார்கள். முதலாவதாக பிறப்பை நாம் பார்க்கின்ற பொழுது யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம் மற்றும் 3வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, லேவி குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அளவுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தார் என்று ஒரு பிறப்பிற்காக அந்த இடத்திலே கூறப்படுகின்றது. அந்த பிறப்பின் மூலமாக இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு ஒளியாக மோசே வந்து அவர்களுக்கு ஒரு விடுதலின் வாழ்வை கொடுத்தார். அவர்கள் மோசேயின் முகத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு பிரகாசக்கூடிய ஒரு முகமாக காணப்பட்டது. அப்படிப்பட்டதான பிரகாசத்தின் ஒளியின் மூலமாக இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலிருந்து ஒரு விடுதலின் வாழ்வை பெற்றுக் கொண்டார்கள். இந்த இடத்திலே பார்க்கின்ற பொழுது மீண்டுமாக பாவத்திற்குள்ளாக யூதர்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு அடிப்படையிலும் ரோமர்களின் கட்டுப்பாடுகளுக்குள்ளாக அவர்கள் அடிமைப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக அவர் மானுடம் உருவேற்றி வந்தார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிற அர்த்தத்தின்படி இம்மானுவேலராகிய ஆண்டவர் விண்ணிலிருந்து மண்ணுலகிற்கு அவர் வந்தவராக அநேகருக்கு ஒரு விடுதலையும் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்வையும் பெறக்கூடியவராக ஒளியாக வந்தார். அந்த ஒளியின் வார்த்தையும் ஒளியின் பிறப்பையும் ஆண்டுதோறும் நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அநேகருக்கு நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம் மூலமாக பிறர் மக்கள் ஒளியை கண்டார்களா என்பதைத்தான் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் அந்த ஏரோதனுடைய எருசலேம் சங்கத்தார் அனைவரும் கலங்கக்கூடிய ஒரு செய்தியை ஞானியர்கள் அங்கே கொண்டு சென்றார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்று அங்கே தேடி சென்றார்கள். ஏனென்றால் அங்கே ஒரு ராஜா இருக்கின்றார், நாம் இருக்கின்ற இடத்தில் இன்னொரு ராஜாவா என்று கலங்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் அந்த இடத்தில் அந்த ஞானியர்கள் மீண்டும் அந்த நட்சத்திரத்தை நோக்கி பயணிக்கின்ற பொழுது அந்த ராஜாவை கண்டடைந்தார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு அநேகருக்கு அந்த நட்சத்திரத்தை போல நமக்கென்று பிறந்த அந்த மேசியாவை பிற மக்களுக்கு நாம் காண போகின்றோம். இன்றளவும் நாமும் இருளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிற மக்கள் மாத்திரம் இருளில் வாழவில்லை. இன்றளவும் நம்மை அடிமைகளாக வைத்துக் கொண்டு நாமும் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் அந்த ஞானியர்களைப் போல ஒளியை நோக்கி நாம் செல்ல போகின்றோம். இன்றைக்கு அந்த யூதருடைய ராஜாவாக பிறந்தவரை நாம் காணப்போகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அந்த சிந்து சமவெளியிலிருந்து உருவான பாடல், அந்த ராகம். இன்றைய தினத்தில் அந்த சிந்து சமவெளி என்பது எப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆக கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அந்த இருவருடைய பிறப்பிலும் ஒரு போராட்டம் இருந்தது. அந்த இருவருடைய பிறப்பிலும் மறைத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருந்தது. ஆனால் அந்த இருவரையும் ஒளி சந்தித்தது. மோசே வனாந்தரத்தில் திரிகின்ற பொழுது முச்செடியின் வழியாக மோசேவை கடவுள் அறிந்தார். வனாந்தரத்தில் இயேசு கிறிஸ்து செல்கின்ற பொழுது ஞானஸ்நானத்தின் மூலமாக புறாவின் வடிவில் ஒளியை இயேசு கிறிஸ்து பெற்றுக் கொண்டார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, எப்பொழுது நாம் ஒளியை தேடி செல்ல போகின்றோம்? எப்பொழுது ஒளியை நாம் பெற்றுக்கொள்ள போகின்றோம்? பெற்றுக்கொண்ட ஒளியை எப்பொழுது பிற மக்களுக்கு நாம் காட்டப் போகிறோம் என்பதை சிந்தித்தவர்களாக ஆண்டவருடைய பிறப்பின் காலத்திலிருந்து ஒரு புதிய ஒரு வருடத்தை அவர் நமக்கு உருவாக்கி வைத்திருக்கின்றார். அந்த புதிய வருடத்தில் அனைவருக்கும் நாம் புதிய ஒரு வாழ்வையும் புதியதான ஒரு ஆசீர்வாதத்தையும் புதியதான ஒரு வாழ்வையும் கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த ஞானியர்களுக்கு மட்டும் அதிசயம் இல்லை, அந்த ஞானியர்களுக்கு மட்டும் ஒரு புதிய வாழ்வு அல்ல. நாமும் தேடி செல்லுவோம். நாமும் தேடி சென்று ஆண்டவரை பணிந்து கொண்டு அவரை நம்முடைய ராஜாவாக நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டவர்களாக செயல்படுவோம். ஆண்டவர் காட்டுகின்ற பாதையில் நாம் சென்று அநேகருக்கு நாம் பயனுள்ளவர்களாக வாழ்வோம். ஆண்டவர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நீர் ஆசீர்வாதமாக தந்த நாளுக்காக நன்றி எழுகின்றோம். சிந்தை மகிழும் சிந்து புகழும் என்ற ஒரு வார்த்தையின் மூலமாக உம்மை துதித்து பாட எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கின்றேன். மனதிலிருந்து உள்ளத்திலிருந்து சந்தோஷத்துடன் உம்மை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பிறப்பாக பிறகு ஒரு
மாற்றத்தின் வாழ்விற்குள்ளாக நாங்கள் கடந்து செல்வதற்கு ஆண்டவருடைய பிறப்பை எங்களுக்கு அடித்தளமாக இருந்ததை பாராட்டும். தாத்தின் கலந்து வைக்கின்றோம். எங்களுக்காக விண்ணிலிருந்து மண்ணுலகிற்கு வந்து வரலாற்றை இரண்டாக குறித்தவரை நோக்கி நாங்கள் பயணிக்கின்றோம். நீர் எங்களை வழிநடத்தும். இறைவன் இயேசு கிறிஸ்துவை திரும்பி நாளை வேண்டிக் கொள்கிறோம்.